செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகள்ல இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்ய பரப்பிட்டு வரார். நிறைவேற்றிருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பள உயர்வுன்னு சொன்னாங்க, உயர்த்துறாங்களா? 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முறையா சம்பளம் கூட கொடுக்க முடியல. அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதில் முதல் கட்சியாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவர்கள்தான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு முழுமையாக சம்பளம் கிடைக்கவில்லை, அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் ஒரு பாட்டு கொடுத்தாங்க. 2999 கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போட்டாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்லுங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க, கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே, நிறைவேற்றல. அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு ஊழியர்கள் உங்ககிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம். இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம். முடியுங்களா? இருப்பது 8 மாசம், 4 வருஷம் கழிச்சு தான் 46 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர். அவரே ஒத்துக்கிட்டார், நாட்டு மக்களுக்கு உள்ள பிரச்சனை இருப்பதுன்னு ஒத்துக்கிட்டார். ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை மையமாக வைத்து என்னை நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார். நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வச்சோம். எடையாத்தூர் பாலாற்றில் 13 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சேவூர் இரும்புலிச்சேரி பாலாற்றில் 30 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.